அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் சவுல் என்ற பெயரோடு காணப்பட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்த்தேன் என்று சொன்னால் நான் கூறுகிற தகவல்கள் எல்லாம் நீங்க அங்கே பார்க்கலாம். ரைட்? கடவுளுக்குன்னு மிகுந்த பயபக்தி உள்ள மனிதன் தான். நியாய பிரமாணம் என்று சொல்லுவார்கள் அல்லவா, மோசேயினுடைய நியாய பிரமாணங்கள், அவைகளெல்லாம் நன்றாக கற்று தேறின மிகுந்த பயபக்தி உள்ள ஒரு மனிதன் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாத ஒரு மனிதனாக சவுல் என்ற பெயருடன் காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில திடீரென்று ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்னவென்றால், தேவனுடைய திரு சபைகளை துன்பப்படுத்தும்படியாய் கடிதங்களை அவருடைய தலைவர்களிடத்தில் வாங்கி கொண்டு அப்படியே போய்கொண்டு இருக்கிறார். திடீரென்று வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அவர் மேல் பிரகாசிக்கிறது. பிரகாசித்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் பிறக்கிறது. என்ன சத்தம் தெரியுமா? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் அவருடைய காதுக்கு கேட்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பிள்ளைகளை, என்னை வழிபடுகிற பிள்ளைகளை நீ துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற, முள்ளின் மேல் உன் கால் உதைத்து கொண்டு இருக்குது, முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு தாயா கடினம் அப்படிங்கிற மாதிரி பொருள்பட அந்த சத்தம் மேல இருந்து கேட்கிறது இவருடைய காதுக்கு. ஆல் அவுட்டு, என்ன பண்றன்னு தெரியல. ஐயோ, என்னது சத்தம், யாரு நீங்க அப்படின்னு இவரு கேட்க, உடனே மேல இருந்து சத்தம் பிறக்கிறது மீண்டும். என்னன்னா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு ஒரு சத்தம் பிறக்கிறது. ஆல் அவுட், அப்படியே சரண்டர் ஆகி விடுகிறார். பயங்கர கன்வர்ஷன் நடக்கிறது. சவுல் என்ற மனிதர் பவுல் என்ற பெயருடன் அப்படியே மாறுகிறார். இதுதான் பேக்ரவுண்ட் ஸ்டோரி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட்? அதுக்குள்ள எதுவுமே நம்ம போக போறது இல்லை. ரைட்? ஆனால் பவுலாய் மாறின உடனே இவர் எங்கே சென்றார் அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா, வேத வசனம் எங்கே அதுக்குண்டான பதிலை சொல்லுகிறது என்றால், கலாத்தியர் அப்படின்னு ஒரு நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வசனங்களை நீங்க ஒருவேளை எடுத்துக்கொள்ளலாம். ரைட்? சவுல் பவுலா மாறின உடனே நேரா எங்க போறாருன்னா அரபி தேசத்துக்கு போகிறார். வேற எங்கேயுமே போகல. இவருக்கு முன்னால ஏராளமான அப்போஸ்தலர்கள் இருக்கதானே செஞ்சாங்க. அந்த 12 அப்போஸ்தலரிடத்துல இவர் போகவே இல்லை. ஏன்னா புதிதா ஒரு காரியத்தை அவர் கண்கள் கண்டிருக்கிறது. இயேசுவை தரிசித்து இருக்கிறார். ஆனா இது யாரு, இந்த இயேசு எப்படிப்பட்டவர் அப்படிலாம் குறித்து கேட்கும்படியாய், தெரிந்து கொள்ளும்படியாய் அப்போஸ்தலரானவரிடத்திலே போகாம நேரா எங்கே போனார் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுகிறது. எங்க தெரியுமா போனாரு? அரபி தேசத்துக்கு போனார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் சொல்லுகிறாரு, பவுல் சொல்லுகிறாரு, தம்முடைய குமாரனை நான் புரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த அவர் பிரியமாய் இருந்தபோது, அவர் தம்மை எனக்கு ரிவீல் பண்ண, வெளிப்படுத்த ஆசையா இருந்தபோது, உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும், அடுத்த வசனம் 17வது வசனம், எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும், எனக்கு முன்னாலேயே இயேசு யாரு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்லாம் குறித்து நன்றாக அறிந்து கற்று தேர்ந்திருந்த அந்த 12 அப்போஸ்தலர்கிட்ட போய் இது மாதிரி வெளிச்சத்தை பார்த்தேயா, இயேசுங்கிற ஒரு கடவுள் என்னோட பேசினாரு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிலாம் அவங்கள்ட்ட போய் நான் கேட்கல. அதான் வசனம் சொல்லுது. கேட்காமல் எருசலேமுக்கு போகாமல் எங்க போனேன்? அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் அப்புறம் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு வந்தேன்கிற ஒரு தகவல் செய்கிறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து வாட்ச் பார்த்தீங்கன்னா, அந்த அரபி தேசத்தில் 3 ஆண்டுகள், டோட்டலி 3 இயர்ஸ் அந்த அரபி தேசத்தில் உட்கார்ந்து தேவன் ஏராளமான வெளிப்பாடுகளை வெளிப்படுத்த ரிவீல் பண்ண ஏராளமான தகவல்களை இவர் கடவுளிடத்திலிருந்து நேரடியாக, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நேரடியாக கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதனாய் காணப்பட்டார்.
அப்போஸ்தலனாகிய பவுலை பொறுத்தளவுல இந்த அரபி தேசம் என்ற அந்த இடம் ஒரு வெளிப்பாட்டின் இடம். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, இந்த பவுல் சவுலா இருந்த காலகட்டங்களிலேயே மோசேயுடைய நியாய பிரமாணங்களில் எல்லாம் மிகவும் கற்று தேறின ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஆனால் அன்பார்ச்சுனேட்டா இயேசுவை தெரியவில்லை. அந்த நியாய பிரமாணங்களுக்குள் ஒளிந்திருக்கிற இயேசு யாருன்னு தெரியவில்லை. ஆனால் இந்த 3 ஆண்டுகள் அரபி தேசத்திலே பவுல் இருந்த நாட்களிலே அதே நியாய பிரமாணங்களை இப்ப வாசித்து பார்க்கிறாரு. ஏன் நியாய பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது என்ற ரெவலேஷனை பெற்றுக் கொள்கிறாரு. ஆதியாகமத்திலிருந்து அப்படியே ஒவ்வொரு அதிகாரங்களாய் ஒவ்வொரு புஸ்தகங்களாய் வாசிக்கிறார். வாசிக்க வாசிக்க ஒவ்வொரு புஸ்தகத்திலும் இயேசு வெளிப்படுகிறத காண்கிறார். வேற விதமா சொன்னா, இயேசு ஒவ்வொரு புஸ்தகங்களில் இருந்தும் தம்மை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டே இருந்தார். யாருக்கு? பவுலுக்கு. எங்கே? அரபி தேசத்துல. பயங்கர கன்விக்ஷனுக்குள்ள அவன் வந்து விட்டார். ஆகையினாலதான் அவர் நிருபங்களை அந்த நாட்களில் எழுதினது இன்றைக்கும் நம்ம வாசிக்கும் போது மிகுந்த உற்சாகத்தை நம்முடைய ஆவிக்கு கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. மாத்திரமல்ல, தேவனுடைய திரு சபைகளுக்கு ஒரு அஸ்திவாரமாக அந்த நிருபங்கள் இன்றும் இருக்கிறது. அப்போ அரபி தேசம் என்ற அந்த இடம் பவுலை பொறுத்தளவுல ஒரு வெளிப்பாட்டின் இடம். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இதே போல நமக்கும் ஒரு வெளிப்பாட்டின் இடம் அப்படிங்கிறது ஒன்று இருக்க வேண்டும். அன்னைக்கு பவுலுக்கு அரபி தேசம் ஒரு இடத்துக்கு போய் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார். ஆனால் இன்றைக்கு நம்ம எந்த அரபி தேசத்துக்கு போக வேண்டியதில்லை. இருக்கிற இடத்துல அவருடைய இன்ப பிரசனத்தை உணரக்கூடிய அனுபவம் உடையவர்களாய் காணப்படும் பட்சத்தில் அந்த அரபி தேசம் நம்ம வீட்டில் நம்ம ரூமுக்குள் வாழ்ந்து விடுகிறது. ஒரு வெளிப்பாட்டின் இடமாக நம்ம வீடு நம்ம இருக்கிற இடமே மாறிவிடுகிறது அவருடைய பிரசனத்தினால். வேறு எந்தெந்த விதங்களில் எல்லாம் இந்த அரபி தேசம் விசேஷித்தம் வாய்ந்த இடமாக இருந்திருக்கிறது என்றால், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரம் ஒரு வெளிப்பாட்டின் இடமாக அல்ல, மாறாக கூடுதலாக பழைய ஏற்பாட்டு தேவதாசனாகிய மோசே இருக்கிறார் அல்லவா, மோசஸ், அவருக்கும் ஒரு விசேஷித்தம் வாய்ந்த இடமாக இந்த அரபி தேசம் இருந்து இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் நீங்க அறிந்திருக்க வேண்டும். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, இந்த சீனாய் மலை நியாய பிரமாணங்கள் 10 கற்பனைகள் எல்லாம் கடவுள் மோசேக்கு சீனாய் மலையில தானே மேல சீனாய் மலையின் கொடுமுடிக்கு இவரை வளவழைத்து அவரோடு முகமுகமாய் பேசிதானே அந்த 10 கற்பனைகள் நியாய பிரமாணங்கள் எல்லாம் மோசேக்கு கொடுத்தார் என்று யாத்திராகமம் புஸ்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம் அல்லவா. அந்த சீனாய் மலை எங்க சார் இருக்குது? அரபி தேசத்தில் இருக்குது. எப்படி சார் சொல்றீங்க? வசனம் சொல்லுகிறது. இதே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 4:25 ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அப்ப சீனாய் மலை எங்க சார் இருக்குது? அரபி தேசத்தில் தான் இருக்குது. அப்போ ஒரு வெளிப்பாட்டை கொடுக்க வேண்டும் என்றாலும் அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியங்களை பேச வேண்டும், நியாயப்பிரமாணங்களை 10 கட்டளைகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாலும் கடவுள் அரபி தேசம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் தேவனுடைய தாசர்களை கொண்டு போகிறார். அப்போ ஒரு நாள் இதை வாசிக்கும் போது, ஓகே, பவுல அரபி தேசத்துக்கு கொண்டு போய் 3 ஆண்டுகள் நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்தாரு. அப்புறம் திடீர்னு இந்த கலாத்தியர் 4:25 வாசிக்கும் போது தான் அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலைன்னு வாசித்தேன் பாருங்க. ஆகா, இந்த சீனாய் மலையில தான் மோசேயோடு கர்த்தர் முகமுகமா பேசினாரு. அந்த சீனாய் மலையும் அரபி தேசத்தில் தான் இருக்குதுன்னு பாக்குறோமே. அப்ப அரபி தேசத்துல ஒரு விசேஷித்த காரியம் இருக்குது ஐயா. அங்கதான் எல்லாரையும் கூட்டி கூட்டி வந்து வந்து வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் ஐயா. பவுலையும் மாத்திரம் 3 ஆண்டுகள் அரபி தேசம் கொண்டு வந்து வெளிப்பாட்டை கொடுக்கல. பழைய ஏற்பாட்டு தாசனாகிய மோசேக்கும் அந்த அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலையில தான் வெளிப்பாடுகளை கொடுத்தார். இன்னொரு தகவலையும் சொல்றேன் பாருங்களேன். இந்த யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மோசேயை கடவுள் ஊழியத்துக்கு முத அழைக்கிறார் இல்லையா. மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். எங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்? வாசிக்கிறேன், கேளுங்கள்.
யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டு எங்கே இருந்தான். முதல் வசனம் கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா, தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான் அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த ஓரேப் பர்வதம் அது எங்க சார் இருக்குது? சீனாய் மலையினுடைய பக்கத்துல தான் ஓரேப் பர்வதமும் இருக்குது. அது வரைக்கும் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான். அப்பதான் முள் செடி எரிந்து கொண்டு இருக்குது. ஆனா முள்ளு வேகவில்லை. என்னடா அது முள் செடி எரிந்து கொண்டு இருக்குதுன்னு மோசே உற்று பார்க்கிறான். அந்த எரிந்து கொண்டு இருக்கிற முட்செடியிலிருந்து ஒரு சத்தம் பிறக்கிறது. மோசே ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிற ஒரு காரியம் அங்கே நீங்க பார்க்கலாம். இந்த ஓரே பர்வதம் இதுவும் அந்த அரபி தேசத்தில் அந்த சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில் தான் காணப்பட்டது. அப்போ நான் இப்ப இந்த ஓரே பர்வதத்தை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, தேவன் தமது ஊழியத்துக்கென்று மனிதனை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக நான் பார்க்கிறேன். அப்ப எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சுத்தி சுத்தி அந்த அரபி தேசத்துக்கு தான் கடவுள் அழைத்து கொண்டு வருகிற ஒரு காரியத்தை நீங்களால பார்க்க முடிகிறதா? மாத்திரமல்ல, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 - 9 வரையிலான வசனங்களை வாசித்து பாருங்கள். எலியா தீர்க்கதரிசி மிகவும் சோர்ந்து போனவனாக, வாழ்க்கையில நொந்து போனவனாக, சூரை செடி அப்படிங்கிற செடிக்கு கீழே போய் படுத்து கொண்டிருப்பார். எசபேல் அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு பயந்து போய் எங்கே அவள் தன்னை கொலை செய்து விடுவாளோ, கொன்று போட்டு விடுவாளோ என்று அவளுக்கு பயந்து நடுங்கி இந்த சூரை செடி கீழே போய் படுத்து கொண்டிருக்கும் பொழுது தேவ தூதன் அங்கே வந்து தழலில் சுடப்பட்ட அடையை அவனுக்கு சாப்பிட கொடுத்து, குடிக்க தண்ணீர் கொடுத்து, அவனை உற்சாகப்படுத்தி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம் இருக்குதையா, இங்க உனக்கு என்ன வேலை, ஏங்க படுத்துட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தேவதூதன் அவனுக்கு சொல்லுவான். அந்த வேத பகுதியை வாசி பார்த்தீங்கன்னா 8வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவ தூதனால் தனக்கு வழங்கப்பட்ட அந்த அடையை சாப்பிட்டுட்டு இரவும் பகலும் 40 நாள் அளவும் ஓரே பர்வதம் வரைக்கும் நடந்து போனான் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. 8வது வசனம் மாத்திரமல்ல, அந்த ஓரே பர்வதத்துக்கு போய் அங்கே ஒரு குகையை கண்டுபிடிச்சு, ஒரு கெபியை கண்டுபிடிச்சு அங்க போய் தங்கி கொண்டிருந்தான் இந்த எலியா. அப்போ கடவுளுடைய சத்தம் அங்கே கேட்கிறது. கடவுளுடைய சத்தம் என்ன கேட்கிறதுனா, இங்கே உனக்கு என்ன வேலை? 9வது வசனம், இங்கே உனக்கு என்ன காரியம், ஏங்க படுத்து கொண்டிருக்கிற அப்படிங்கிற மாதிரி கடவுள் அவனோடு பேசுகிறார். பேசி அடுத்த பிரயாணத்துக்கு நேராக ஒரு புதிய பிளானை கொடுத்து, ஒரு புதிய திட்டத்தை கொடுத்து, யாரோடு நீ கை கோக்கணும், உதவியா யாரை நீ அழைத்து கொள்ளணும் அப்படிங்கிற அளவு மெகா பிளானை கொடுத்து இந்த எலியாவை உற்சாகப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நேராக கடவுள் அனுப்பினதாக இந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். அப்போ இந்த புதிய பிளான், புதிய திட்டம் கடவுளால் எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட இடம் இந்த ஓரே பர்வதம். இந்த பர்வதம் எங்க சார் இருக்குது? ஏற்கனவே நான் சொன்னேன், அரபி தேசத்தில் இருக்கிறது. அப்போ இந்த அரபி தேசம் அப்படிங்கிற அந்த இடம் எவ்வளோ விதங்களில் அநேக தேவதாசர்களுக்கு ஒரு வெளிப்பாட்டின் இடமாய் இருந்திருக்குது. ஒரு புதிய எல்லைக்குள்ளாய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்தப்படுகிற ஒரு இடமாக இருந்திருக்கிறது என்ற தகவல்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் அல்லவா? ஓகே சார், இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க? கடவுளிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாட்டை நான் பெற்றுக்கொள்ளணும்னா அவர்களை போல அரபி தேசத்துக்கு போகணும்னு சொல்றீங்களா? அரபி தேசத்துல சீனாய் மலைக்கு போனாதான் எனக்கு வெளிப்பாடு கிடைக்கும், ரெவலேஷன் கிடைக்கும் கடவுளிடத்திலிருந்து அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறது புரியுது. உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இதற்கு உண்டான பதில் எங்க தெரியுமா பார்க்கலாம்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 18 - 24 வரையிலான வசனங்கள் வரைக்கும் வாசித்து பாருங்கள். பவுல் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? அரபி தேசத்தில் இருக்கிற சீனாய் மலை எப்படியோ அப்படியே சீயோன் மலையும் இருக்கிறது. நீங்க சீனாய் மலையினிடத்துக்கு வந்து சேரவில்லை, மாறாக சீயோன் மலையினிடத்துக்கு வந்து சேர்ந்து இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீயோன் மலையை குறித்ததான ஒரு டிஸ்கிரிப்ஷனை சொல்லுகிறார். சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும்
1000 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் அப்படியே சொல்லிட்டே வந்து 24வது வசனம் வந்துட்டீங்கன்னா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாருங்க. அப்போ அவர்களை போல வெளிப்பாட்டை ரெவலேஷனை கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அரபி தேசத்துக்கோ, அரபி தேசத்தில் உள்ள ஓரே பர்வதத்துக்கோ, அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலைக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லையா? மாறா நீங்க ஏற்கனவே எங்கே வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்றால் சீயோன் மலையின் இடத்துக்கு, புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தின் இடத்துக்கு ஏற்கனவே வந்து சேர்ந்து விட்டீர்கள் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். அப்ப எப்படி புரிந்து கொள்ளலாம்? புதிய உடன்படிக்கையின் இரத்தத்துக்குள் நான் இருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தத்துக்கு கட்டப்பட்டு வருகிறது என்ற சிந்தனையை வைத்துக்கொண்டு தேவனுடைய பிரசன்னத்துக்குள் போய் கண்களை மூடி அந்த தேவாதி தேவனை இயேசுவை நோக்கி பார்க்கும் போது அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறீர்கள் அல்லவா? அந்த பிரசன்னத்துக்குள்ள உணர்ந்து அப்படியே லயித்து இருக்கும் போது ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார், ஒரு ரெவலேஷனை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். இது அப்படியே எதுக்கு ஈக்குவலண்டா நம்ம பார்க்கலாம்னா, 3 ஆண்டுகள் அப்போஸ்தலனாகிய பவுல் அரபி தேசத்தில் இருந்து எப்படி வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு நிருபங்களை எழுதினாரோ, மோசே சீனாய் மலை, அரபி தேசத்தில் சீனாய் மலையில போய் அந்த மலையின் கொடுமுடியில் உட்கார்ந்து கடவுளோடு முகமுகமாய் பேசி கற்பனைகளை எப்படி பெற்றுக்கொண்டாரோ, ஓரே பர்வதத்துக்கு எலியாவை கடவுள் அழைத்து கொண்டு போய் ஒரு புதிய தொடக்கத்தை எப்படி கொடுத்தாரோ, அதே போல அதற்கு ஈக்குவலண்டான வெளிப்பாடுகள், புதிய தொடக்கங்கள் எல்லாம் இந்த அறையில் உட்கார்ந்துட்டே அந்த புது உடன்படிக்கையின் ரத்தங்கிற அடிப்படையில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் காணப்படும் போது வெளிப்பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு எப்படி கிடைத்ததோ அதே போல உங்களுக்கும் கிடைக்கும். அரபி தேசம் ஒரு வெளிப்பாட்டின் இடம். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.